எனக்கு உங்களோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கும். உன்னோட கல்யாணம் இந்த ஏஜே அலியாஸ் அபினவ் ஜனார்தன், அதாவது ஹிட்லரோட தான் நடக்கும். சொன்னா புரியாதா? உங்கள மாதிரி ஆளுங்க 3 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 1, உங்க பணத்தை பார்த்து இங்க யாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. 2, உங்க மிரட்டலுக்கு இங்க யாருமே பயப்படல. 3, நோங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இல்ல, முடியாது, நடக்காது. புரிஞ்சுதா? புரியுது. நோங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியலதான். ஏன்னா இதுவரைக்கும் யாருமே எந்த விஷயத்துக்கும் என் முன்னாடி நின்னு நோங்கிற வார்த்தைய சொன்னதே கிடையாது. அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு அவங்க எல்லாம் ஹாசினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு நோங்கிற வார்த்தைய கேக்குறது உங்க வாழ்க்கையில இதுதான் தடவைன்னு நினைக்கிறேன். எந்த அசிங்கமும் தடவை வரும்போது சங்கடமா தான் இருக்கும். ஆனா அதுவே போக போக பழகிடும். அது பழகுற வரைக்கும் நோன்னு நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. இப்ப மட்டும் இல்ல, இனி நீங்க என் ரூட்ல எப்படி வந்தாலும் நோ நோ நோன்னு தான் சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், நோ. குட் பை. குட் பை. இனி என் ரூட்ல நீங்க எப்படி வந்தாலும் எப்ப வந்தாலும் நோன்னு தான் சொல்லுவேன். என்ன இதான் முதல் தடவையா? பண்றது ஃபெயிலியர் ஆகிறது இதுதான் முதல் தடவையான்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு நோங்கிற வார்த்தையை கேட்கறது உங்க வாழ்க்கையில இதுதான் தடவைன்னு நினைக்கிறேன். ஏஜே ஏஜே என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. கடவுளே, என்னப்பா இது? என் பையன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். நான் உன்கிட்ட வேண்டதெல்லாம் அந்த பொண்ணு என் பையனோட எப்படியாவது சேர்த்து வச்சிருந்தானே. இது என்ன தலையெழுத்து? ஸ்வேதாவுக்கும் கல்யாணமானவன், எனக்கும் கல்யாணமானவன். ஒருத்தன் பொண்டாட்டி வேணுங்கிறவன், இன்னொருத்தன் பொண்டாட்டி இருக்கிறவன். ஸ்வேதா அப்பாவிங்கிறதுனால அந்த பத்ரி நடிச்சு ஏமாத்திட்டான். ஆனா இந்த ஹாசினி யாருக்கிட்டயும் ஏமாற மாட்டா, காதலியும் மயங்க மாட்டா, கல்யாணத்துக்கும் ஒத்துக்க மாட்டா. பணத்தை கோடி கோடியா காட்டினா பல்லழிச்சிருவனா? என் நேரமே சரியில்லை. பிரச்சனை வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு பார்த்தா அது செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என்கிட்டயே வந்து சேருது. ஹாசினி, யாருக்கடி இத்தனை இட்லி வச்சிருக்க? ஐயோ, தட்டு தெரியாத அளவுக்கு இட்லியா? சட்னிய டேபிள்ல தான் ஊத்தணும் போல இருக்கு. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல மம்மி, நான் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். திரும்பவும் அந்த ஏஜே கிட்ட எப்படி சண்டை போடலாம் தானே? இல்ல மம்மி, நான். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ரோட்ல போற கொரோனாவை ஜனங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரா மாதிரி நீ வெளியில இருக்கிற பிரச்சனைய கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர. இத பாரு, இனிமேலாவது பொண்ணா லட்சணமா இரு. ஊரே எங்களை பார்த்து சிரிக்கிற வரைக்கும் நீ அடங்க மாட்ட. இது வரைக்கும் நடந்தது போதும். இனிமே ஏஜே பிரச்சனைக்கு போறதா இருக்கட்டும், அவரோட மருமகள்ங்க கிட்ட முறைக்கிறதா இருக்கட்டும், இதோட நிறுத்திக்கும். ஸ்வேதாக்கு பெரிய கேக் ஆர்டர் வந்திருக்கு.
அதை கெடுக்கிற மாதிரி எதுவும் செஞ்சு தொலைக்காத. நானும் உங்க அப்பாவும் புஷ்பா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கோ. போ போய் உன் கேடித்தனம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன் நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லு. பத்ரி, ஸ்வேதா, பத்ரி, என்னாச்சு பத்ரி? என்னாச்சு பத்ரி? பேசு பத்ரி. ஏன் இப்படி பண்ற? ஐயோ, ரத்தம் கொட்டுதே. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போ பத்ரி. ஏன் பத்ரி அவசரப்பட்ட? என்ன ஆச்சு? ஏதாச்சும் பேசு பத்ரி. உன்கிட்ட தான் பேசக்கூடாதுன்னு உங்க அக்கா சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படிமா? அதுக்காக இப்படியா செய்வ? பைத்தியமா நீ? உன்னை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு ஹாஸ்பிடல் போ. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? சாகிறதுக்காக தான் என் கையை நான் இப்படி அறுத்துக்கிட்டேன். சாக போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை கடைசியா பாத்திரணும் தான் நான் கால் பண்ணேன். ஐயோ, அக்கா தானே அப்படி சொன்னா, நானா சொன்னேன்? நீ பேசாம தானமா நின்ன? நீ என்னை விட்டு தூரமா போகணும்னு முடிவு பண்ணிட்டல. உனக்கு அக்கா, அம்மா, அப்பா எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? நீ மட்டும்தான் என் உலகம். உன்னாலதான் என் வாழ்க்கைய அர்த்தமாச்சு. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு பேசினப்பவே பாதி செத்துட்டேன். மீதி உசுரும் இதோ இப்ப போக போகுது. நீயாவது நல்லா இருமா. இவ்வளவுதானா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? நீ போயிட்டா நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? உன்னை என்னையும் எப்பவுமே சேர விட மாட்டாங்க. அதான் எனக்கு வேற வழி தெரியல. தினம் ஒரு தடவையாவது நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் அது எல்லாமே நாடகம்னு சொல்றாங்கம்மா. எனக்கு எப்படி நிரூபிக்கணும்னு தெரியல. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ரத்தம் கூட உன்னை நேசிக்கிறேன்னு தான் சொல்லும். ஸ்வேதா, ஐ லவ் யூ ஸ்வேதா. பத்ரி, ஸ்வேதா கேக் செஞ்சுட்டு இருக்கிறத அம்மா நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவ இன்னும் அழுதுட்டே இருக்கா. அம்மா வரும்போதே அழுதுட்டு இருந்தா விஷயம் தெரிஞ்சு மாட்டிப்பா. பத்ரி மோசமானவன்னு ஸ்வேதா இன்னும் முழுசா நம்ப மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு பத்ரி ஸ்வேதாவை நம்ப வச்சிருக்கான். இதை இப்படியே விடக்கூடாது. ஸ்வேதாவை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். இல்லைன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா ஸ்வேதா அழுதுட்டே தான் இருப்பா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். ஸ்வேதா, 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 ஸ்வேதா எழுந்திரி ஸ்வேதா. ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா என்ன பாரு ஸ்வேதா, ஸ்வேதா.
என்னம்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இது மெடிக்கல் லீகல் கேஸாவே இருந்தாலும் பிளட் வேற அதிகமா போயிருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் கோர்ட்டு கேஸ்னு அலையணும். டாக்டர், முதல்ல என் தங்கச்சியை காப்பாத்துங்க, அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சொல்றத கேளுங்கம்மா. இது ஆக்சிடென்ட் கேஸ்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா உங்க தங்கச்சி சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. மேட்ரு சிக்கலாச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஐயோ டாக்டர், முதல்ல என் தங்கச்சியோட உயிரை காப்பாத்துங்க. உங்க கால வேணாலும் விழற. லேட் பண்ண பண்ண அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் போல இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. என்ன புரிஞ்சுக்க மாட்டியாமா? நானும் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண டாக்டர் தாம்மா. முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. நான் சொல்றது கேளுமா. சீக்கிரமா போய் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அம்மா. ஒரு நிமிஷம் டாக்டர். ஹலோ சார், வணக்கம். நீங்க எங்க வந்திருக்கீங்க? என் பிசினஸ் கிளைண்ட் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, விசாரிக்க தான் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு அழுதுகிட்டு உங்ககிட்ட வந்து கெஞ்சரா, நீங்க என்னடானா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? சார், அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால தானே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. நீங்க அவங்க கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார், மேனேஜ்மெண்ட் ஏதாவது சொல்லுமேனு தான். என்ன சொல்லிச்சு உங்க மேனேஜ்மெண்ட்? உசுர் போற நிலைமை இருந்தாலும் உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா? அவங்க அப்படி கெஞ்சுறாங்க, நீங்க என்னன்னா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க. உயிர் போனாலும் ரூல்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமா? எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, அவங்களை குணப்படுத்துங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீங்க இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிருக்க மாட்டீங்கல்ல? ஐயோ சார், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா ரூல்ஸ் வாட் நான்சென்ஸ். இந்த மாதிரி லீகல் மெடிக்கல் கேசஸ்ல எல்லாம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ரூல்ல எப்போ கவர்மெண்ட் தூக்கிட்டாங்க. நீங்க என்னன்னா அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸுக்கு வைத்தியம் பார்க்கறது தான் உங்க வேலை. எதனால பிரச்சனை வந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்றது இல்ல உங்களோட வேலை. புரியுது சார், ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன். முதல்ல போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. நீங்க அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் மேல உங்க மேல நான் கேஸ் போடுவேன். அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல மூட வேண்டி வரும். ஓகே ஓகே சார், மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க பேசிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேர்மன் கிட்டே பேசிக்கிறேன். முதல்ல போய் அந்த பொண்ணு கவனிங்க, போங்க. நர்ஸ், சீக்கிரமா பேஷண்ட்டுக்கு பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க. கடவுளே, நான் டாக்டர் கிட்ட கெஞ்சிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தியா? அதான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன டாக்டர் மனசை மாத்தி தங்கச்சியை காப்பாத்த அனுப்பி வச்சிருக்கியா? தேங்க்யூ சாமி. நல்ல பொண்ணு இவ. யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா பாரு. இவ தங்கச்சிக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா, தேங்க்ஸ் சாமி கிட்ட சொல்லுவாங்களா? இவ எது கரெக்ட் நினைக்கிறாளோ அது மட்டும்தான் கரெக்ட். அப்படி டிசைட் பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. அப்பாடா. ஹாசினி, 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 என்ன சத்தத்தை காணோம்? எங்க போயிட்டா? என்ன கேக்குறீங்க? நானும் உங்க கூட தானே வந்தேன். எங்க போயிட்டான்னு தெரியல. இன்னைக்கு என்ன ஏழ்றையோட வராளோ? இங்க பாரு, அவ வர்றாளோ இல்லையோ, நீ அவளை ஏழ்றையாக்க விட மாட்ட. இல்லனாலும் உங்க பொண்ணு அப்படியே ஒழுங்கு பாருங்க. சரி விடு, எங்க போயிட்டா? ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாளோ? உங்க பொண்ணு அவ தூங்க மாட்டா, மத்தவங்க தூக்கத்தை தான் கெடுப்பா. ஹாசினி,
இங்கேயும் காணுமே. மாடியில் இருப்பாங்களோ? என்னங்க என்ன 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 இங்க பாருங்க. ஐயோ, ஹாசினுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? என் பொண்ணு ஸ்வேதாக்கு ஏதாவது ஆயிருந்தா? எந்த நேரத்துல எது பேசுறேன்னு தெரியாம. என்னாச்சுங்க? போன் போலே. ஐயோ, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? வாங்க தேடுவோம். சரி வா. அக்கா, இந்த சீதா ஆடிஷன்ல நீ தான் ஜெயிப்ப. நீ ஜெயிச்சு டிவில பெரிய ஆர்டிஸ்டா வரப்போற. அதுக்காக நான் உனக்கு ஒரு gift தர போறேன். ஏய், என்னடி இது? இவ்ளோ ஹை ஹீல்ஸ் போட்டு என்னாலலாம் நடக்க முடியாது. பெரிய நடிகை ஆயிட்டா இதெல்லாம் போடணும்க்கா. நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செப்பல் போட்டு நடந்தா நீ சூப்பரா இருப்ப. நிஜமாவா? ஆமாங்கா. இப்போ நான் தான் நீயா. நீ அப்படி உட்காந்து பாரு. ஓகே. நீ இப்போ அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன்னு வச்சுக்குவோம். 2021 The Best TV Actress Award goes to ஹாசினி சக்கரவர்த்தி. எப்படிக்கா, சூப்பரா? ஏய், வாவ், செம்ம சூப்பர் ஸ்வேதா. ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா, என்னடி ஆச்சு? அக்கா உடனே ஐயோ தள்ளிச்சு. அக்கா 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 புது செருப்புக்கா. இருக்கட்டும்டி, இதுதானே உன்னை கீழே தள்ளி விட்டுச்சு. அக்கா உடைக்காதக்கா, காஸ்ட்லிக்கா. உன்னை விடவா ஸ்வேதா? உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. கீர்த்தனா, பேசாதீங்க பாவி. என் புள்ள என்னடி பண்ண? ஆஸ்பத்திரியில சேர்க்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டியே, அவளை நிம்மதியா விடவே மாட்டியா? இல்ல மம்மி, நான் வாய மூடு. எவ்வளவு ரத்தம் போயிருக்க? என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு? வீட்டுல என்னதான் நடந்துச்சு சொல்லு. நீ முழிக்கிற முழியில இருந்தே தெரியுதே, உன்னாலதான் என் பொண்ணுக்கு இப்படி ஆயிருக்குன்னு. அதான் எங்க கிட்ட கூட சொல்லாம சைலண்டா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. ஆமா, எங்களுக்கே போன் பண்ணி சொல்லல? சொல்லு, என்னடி பண்ண அவள? அக்கா அக்கான்னு எதுக்கு எடுத்தாலும் உங்கால தானே சுத்தி வருவா. அவளுக்கு இப்படி பண்ணணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கீர்த்தனா, என்ன பேச்சு பேசுற? ஹாசினி தான் இப்படி செஞ்சான்னு ஸ்வேதா அவன்கிட்ட சொன்னாளா? அவளை குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்கிற? இவதான் செஞ்சிருக்கா. அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஏய் சொல்லுடி, சொல்லு. ஏய் கீர்த்தனா, நிறுத்துறியா? சுத்தி 4 பேர் பாக்குறாங்கன்னு தெரியலையா? ஹாஸ்பிட்டல்னு பார்க்காம வயசு பிள்ளைய அடிக்கிற. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறாம சும்மா குளிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இத பாருங்க, இது என் பிள்ளையோட உயிர் பிரச்சனை. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா? நோ ப்ராப்ளம், கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டைமுக்கு கூட்டிகிட்டு வந்ததால காப்பாற்ற முடிஞ்சுது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். அப்புறமா நாங்கள் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். அப்போ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். தேங்க்யூ டாக்டர். நில்லுங்க மம்மி, ஸ்வேதா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டாம். ஏன், உண்மையை சொல்லிடுவான்னு பயமா? ஆமா மம்மி, பயம்தான். எல்லாம் ஏன் தப்புதான். அவகிட்ட எதையும் கேட்காதீங்க ப்ளீஸ்.